இன்றைக்கி போயிட்டு கமிஷன் ஆஃபீஸில் வந்து என் படத்துக்கு வந்து தடை கோரி வந்துட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, எங்களை கைது பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 மினிட்ஸ் ட்ரெய்லரை பார்த்துட்டு டோட்டல் படத்தை இது பண்ணுன்றது என்ன கண்டென்ட்னு உள்ள படத்தை வந்து பார்த்தா தானே தெரியும். எத்தனையோ ஸ்கிரிப்டுகள் இருந்தாலும் இன்றைக்கி இந்த வன்கொடுமைகள் குழந்தைகளுடைய பாதிப்பு அதிகமாகிறதுனால நான் இந்த கண்டென்ட்டை வந்து பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, கண்டிப்பாக இன்றைக்கி சமுதாயத்துக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் தான் இந்த வள்ளுவன் மூலியம் சொல்லியிருக்கோம். எவன் ஒருவன் நாட்டிற்கு அநீதி செய்கின்றானோ அவனை கொலை செய்வது தர்மமாகவே தவிர அதர்மமாகாதுன்றார். சாரோட காம்பினேஷன் ஒரு எப்படி ஒரு விசாரணை தான் சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு இன்ட்ராகேஷன் தீம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பிரதரோட பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதாவது உயிரை பணைய வச்சே ஒரு சீன் பண்ணியிருக்கோம். உண்மையிலே பயங்கர ரிஸ்க்கான ஒரு சீன். கண்டிப்பாக சினிமாவில் நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி சீன் பார்த்துருக்க முடியாது. நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தான் பாதுகாப்பாக தான் சட்டம் ஏற்றப்பட்டது. இந்த சட்டத்தை வந்து யார் கையில் ஒப்படைச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த நாட்டை சீரழிச்சிட்டு இருக்காங்க. மாலைமுரசு வைப் பிரசன்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படத்துடைய டீம் இன்டர்வியூல தான் இருக்கிறோம். நம்ம கூட இன்னைக்கு நம்ம வள்ளுவன் படத்துடைய டீம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணலாம். வெல்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு சார். 3 பேரும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய கேள்விகள் இருக்கு. டைரக்டர் சார் இருந்து ஆரம்பிக்க விரும்புறேன். சார், வள்ளுவன் படத்துடைய டைட்டிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ட் ட்ரெய்லர் பார்க்கறது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. இந்த ட்ரெய்லர்ல இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வச்சாதான் வந்து மக்கள் வந்து படம் பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்களா? இல்லை, கண்டிப்பாக இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் தான் இந்த வள்ளுவன் மூலியம் சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக வள்ளுவர் வந்துட்டு மனித வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே வந்துட்டு அவர் குரல் மூலியமாக கன்வே பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஜென்ரேஷனில் வந்துட்டு வள்ளுவன் என்னவோ அதையும் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக என்னன்னா, கொலையீர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் கலை கட்டதனோடு நேர். இந்த குரலோட பேஸ் தான் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளே வந்துட்டு. எவன் ஒருவன் நாட்டிற்கு அநீதி செய்கின்றானோ அவனை கொலை செய்வது தர்மமாகவே தவிர அதர்மமாகாதுன்றார். அண்ட் சேத்தன் சீனு சார் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. ரொம்ப நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்ல நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளவு ஜாம்பவான்கள் இருக்காங்க. தெலுங்குலயும் ஆப்வியஸ்லி இருக்காங்க. பட் தமிழ் ஆடியன்ஸை கவர் பண்றது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. தமிழ் ஆடியன்ஸை பத்தி உங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு? அப்படி இல்லைங்க, தமிழ் ஆடியன்ஸ் தெலுங்கு ஆடியன்ஸ் அப்படி கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப்டர் பாகுபலி பாத்தீங்கன்னா பேன் இண்டியா சினிமா எப்போதுல அப்படிதான் இருந்திருக்கு. இப்போ தமிழ்ல இருந்து எடுத்த படங்களை வந்து டப் பண்ணி ரீமேக் பண்ணி ஓடின தெலுங்குல ஓடின படங்கள் இருக்கு, ஹிந்தியில பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு என்டர்டெயின் ஆகணுங்க, அவ்வளவுதான். அந்த 2 மணி நேரம் தியேட்டருக்கு வராங்கன்னா ஸோ தட் ஷுட் பி ப்ராப்பரா என்டர்டெயின் ஆகணும். அந்த மாதிரி தான் பாக்குறாங்க. அப்படின்னு நம்ம ஆடியன்ஸை பிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. டேரக்டர் சார் இந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணும்போது என்ன நினைச்சீங்க? இது நம்ம கண்டிப்பா பண்ணலாம்னு நினைச்சீங்க? பவர்ஃபுல்லா இருந்தது ஆக்சுவலா ட்ரெய்லர் பார்க்கும்போது. உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பிரதர் சங்கர் பிரதரும் ஜெய்வல் சார் தான். நான் ஹைதராபாத்ல இருந்தேன் தெலுங்கு படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது. அப்போ வந்தாங்க, வந்துட்டு கதை சொன்னாங்க. ஒரு 2 மணி நேரம் கரெக்டா எக்ஸாக்டா 2 மணி நேரம் 10 நிமிஷம் எக்ஸாக்ட் படத்துல என்ன ஸ்க்ரீன் டைம் அதுதான் கதை சொன்னாங்க. சீன் டு சீன் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கேட்டுட்டு நான் ஃபீல் பண்ண ஒரே ஒரு விஷயம் வந்து, இவர் பேர் சங்கர் சாரதி. நான் ஃபர்ஸ்ட் ஜென்டில்மேன் படம் இருக்கு பாத்தீங்களா, சங்கர் சார் அர்ஜுன் சார் நடிச்சார்ல, கதை கேட்டுட்டு எனக்கு என்ன இந்த கதை வந்து ஒரு ஜென்டில்மேன் மாதிரி ஒரு பெரிய ஹிட்டான ஒரு கதை இருக்கு. பிகாஸ் அந்த ஒரு பெயின் இருக்கும், அர்ஜுன் சாருக்கு எப்படி ஒரு பெயின் இருக்கும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சிருக்காரு. பட் நாட் லைக் கம்பேரிஷன். பட் நான் என்ன சொன்னேன்னா, அந்த மாதிரி ஒரு படம் பெரிய சக்ஸஸ் வரும். ஒரு டெபியூ டைரக்டர் எப்படி சங்கர் சாருக்கு வந்திருக்கோ, அவர் பேரும் சங்கர், உங்க பேரும் சங்கர். ஸோ கண்டிப்பா நிச்சயமா அவ்வளோ பெரிய இடத்துக்கு போவீங்க. அந்த மாதிரி கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் சொல்கிறத ப்ராப்பராக நீங்கள் பிக்சர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நான் ஃபீல் பண்ணேன். இமிடியேட்டாக நான் வந்து அதுக்காக தான் உள்ளே வந்தேன் அந்த கதையை கேட்டுட்டு. பிகாஸ் இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா வந்து மாதிரி எல்லாம் கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கும், லவ் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொசைட்டியில் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை வந்து அழகாக வந்து ஒரு பிக்சரேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கண்டென்ட் எடுத்து ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள. அப்புறம் நிறைய மாசான எலிமெண்ட் நிறைய இருக்கும். பிரதர் சாரோட காம்பினேஷன் ஒரு எப்படி ஒரு விசாரணை, ஒரு நான் இப்போ விக்ரம் வேதா சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு இன்ட்ராகேஷன் சீன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பிரதரோட பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே, நீங்க சொல்றத பார்த்தா வந்து படம் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சார் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இத்தனை வருஷம் உங்களை எப்போ டிவியில பார்த்தாலும் எப்போ ஸ்கிரீன்ல பார்த்தாலும் இந்த மனுஷன் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டரா இருக்காரு, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டர், அதாவது வசியம் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எப்படி நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க? இல்லைன்னா நீங்க முதல்ல கடவுளுக்கும் அடுத்து என்னோட டைரக்டர்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லணும். அவங்க தானே என்னை இப்படி போர்ட்ரே பண்ணி காமிச்சாங்க. ஸோ அதுக்கு அவங்க நம்பிக்கையோடு என்னை கூப்பிடும்போது அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணுமோ அது நான் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கான வேலைகளை நான் செய்கிறேன். சங்கர் சார், படத்தை பத்தி பார்ப்போம். படத்துல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ரேப் சீன், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது சட்டத்தை பத்தி மதிக்காம, சட்டம் வந்து நம்ம மதிக்காமன்னு சொல்றதை விட சட்டம் மேல ஒரு அதிருப்தி, இந்த சட்டம் நமக்கு என்ன செஞ்சிருக்கு,
இந்த சட்டத்தால நமக்கு என்ன பயன் இருக்கு, இல்லைன்னா சட்டத்தை நம்பி ஏமாந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விருத்தி அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அம்பேத்கர் மேல மண்ணள்ளி போடுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பல சீன்ஸ் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா வச்சிருக்கீங்க. இத பத்திலாம் யாரும் பேச மாட்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லன்னா இத பத்தி நம்ம பேசணும் அப்படின்றதுக்காக இந்த படம் வச்சிருக்கீங்க? அதாவது என்னன்னா, இன்னைக்கு வந்து சட்டம் இந்த பாலியல் பலாத்காரங்கள் வந்து பெண்களுடைய வன்கொடுமை வந்துட்டு தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. சட்டங்கள் என்னென்னவோ கொண்டு வராங்க. ஆனா, அது அந்த சட்டங்கள் எதுவுமே சரியா கையாளப்படலன்றது தான் என்னுடைய ஆதங்கம். இன்னைக்கு பார்த்துன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் 10 வயசு குழந்தைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மள மாரி ஆளுங்களுக்கு எல்லாருமே ஒரு சம்பவங்கள் வந்துட்டு செய்தி அவ்வளோதான். ஐயோ! ஒரு 10 வயசு குழந்தைய வந்துட்டு கற்பழிச்சுட்டான், ரேப் பண்ணிட்டான். அத 1 நாள் ஃபீல் பண்ணுவோம், 2 நாள் ஃபீல் பண்ணுவோம் அவ்வளோதான். ஆனா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஃபேமிலியோட நிலைமைய யோசனை பண்ணி பாருங்க. அவங்க வாழ்நாள் அவங்க இறக்குற வரைக்கும் அந்த வலிகள் வந்து அவங்கள தாக்கிக்கிட்டே இருக்கும். புரியுதா? என்ன வந்து எல்லார் மாரி என்னால வந்து கடக்க முடியல. இந்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர் இப்ப எனக்கு என் குழந்தை இருக்கு. பயமா இருக்கு சமுதாயத்துல. பார்த்து ஒரு குழந்தை வந்து கடைக்கு போகுது, ஸ்கூல் போகுது, வெளியில போயிட்டு வருது. பயமா இருக்கு. அந்த குழந்தை வீட்ட விட்டு வெளிய நடந்து ஒரு கடைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வருமா வராதான்ற மாரி ஒரு அச்சத்துக்கு ஆளாயிட்டோம் வந்துட்டு. ஸோ எத்தனையோ ஸ்கிரிப்டுகள் இருந்தாலும் இன்னைக்கு இந்த வன்கொடுமைகள், குழந்தைகளுடைய பாதிப்பு அதிகமாகறதுனால நான் இந்த இந்த கன்டென்ட்ட வந்து இன்னைக்கு கரண்ட் ஒரு ட்ரெண்டிங் கன்டென்ட்டா இத பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன். ஆமா சார். இது நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு ம். பக்கம் வந்து இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து கிளம்புது. இதுக்கு இது மேல வழக்கு பதிவு செய்யணும், உங்க மேல வழக்கு பதிவு செய்யணும், படத்து மேல வந்து படத்த தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இப்போ ஒரு நியூஸ் எல்லாம் பார்த்தோம். அ இது மாரியான விஷயங்களும் இருக்கு. இத பத்தி பேசாதீங்கன்னு சொல்றாங்கல்ல. சோ அதாவது அத பத்தி என்னன்னா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தூரத்துல இருந்து பார்க்குறவங்க என்ன வேணாலும் சொல்றாங்க. இன்னைக்கு போயிட்டு கமிஷன் ஆஃபீஸ்ல வந்து என் படத்துக்கு வந்து தடை கோரி வந்துட்டு அப்ளிகேஷன் குடுத்துருக்காங்க. எங்கள கைது பண்ண சொல்லி குடுத்துருக்காங்க. ஆனா, இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் வரல. பேப்பர்ல நியூஸு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? சட்டம். இன்னைக்கு எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் வந்துட்டு. அந்த என்ன பாதிப்புன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். சட்டம் சரி நான் என்ன கதையில சொல்லியிருக்கின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. படம் முழுசா பார்த்தால் மட்டும் தான் தெரியும். 2 நிமிஷம் ட்ரெய்லர பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தெரியும்? இத வந்து தடை செய்ய சொல்றாங்க. சட்டத்த பத்தி சொல்றாங்கன்னா, பாதிக்கப்பட்டிருக்க இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். தீர்ப்பு சொல்ற ஜட்ஜுக்கே தெரியும் வந்துட்டு எவன் தப்பு பண்ணா, எவன் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பேசுது? சாட்சி. சாட்சிகள் மட்டும் தான் பேசுது. எல்லாருக்குமே தெரியும். எவன் ஒருத்தன பார்க்கும்போது இவன் தப்பு பண்ணியிருப்பானா, பண்ண மாட்டானான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி வந்துட்டு நீ சாட்சிகள் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு ஃபேக்காவே ரெடி பண்ணிட்டு தான் இன்னைக்கு தப்பு பண்ண அதாவது சட்டம் என்ன சொல்லுது? தப்பு பண்ணவன் தண்டிக்கப்படணும். அப்பாவிகள் வந்து பாதிக்கப்படணும். அப்பாவிகள் வந்து தண்டிக்கக்கூடாதுன்றது தான் சட்டம் சொல்லுது. இன்னைக்கு யாரு? பாதிக்கப்படுறவன் அத்தனை பேரும் அப்பாவிகள் தான். அதாவது நீதி எந்த பக்கம் சாய்கின்றதோ, அந்த பக்கம் தான் நீதி சாய்குதுன்ற பேஸ்லயும் இந்த கன்டென்ட் இருக்கு. பணம் இருந்தா தான் சட்டம் அது பக்கம் சாயுன்றத ஒன்லைன் மாரி வச்சுட்டீங்களே. ஆமா. இல்ல சார் வந்து ரொம்ப ஒரு பெயின் நிறைய ஒரு விஷயங்கள் பயங்கர ரீட் வலி இன்னைக்கு பண்ணியிருக்காரு. நடக்குது இல்ல. நான் என் ஃபேமிலில ஒரு விஷயம் அதுதான் சார் பாதிக்கப்பட்டவரோட நான் கேட்க எக்ஸ்பீரியன்ஸ். வரேன். ஆமா. இந்த அளவுக்கு வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம், அந்த வருத்தம் இருக்கு இல்லையா? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்ன என்ன காரணம்? என்ன கதை? அதாவது வேதனை வலிகள். என் ஃபேமிலிலயே ஒரு சம்பவம் நடந்தது. அது சொல்ல முடியுமா எங்களுக்கு? அ ஏன்னா கொடூரமான சம்பவம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நாடே வந்துட்டு என்ன விஷயம்னு கேட்டா ஒரு சின்ன விஷயம் கண்டிப்பா சொல்லியாகணும். என் ஃபேமிலில சின்ன பையன் 21 இயர்ஸ் வந்துட்டு குடுத்த காச கேட்டதுக்காக ஒரு 4 பேரு சேர்ந்து கொண்டு போயிட்டு அவன வந்துட்டு கண்டம் துண்டமா வெட்டி எரிச்சுட்டானுங்க. எரிச்சு டிஸ்போஸ் பண்ணிட்டு அங்கங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டானுங்க வந்துட்டு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. இனி தப்பு பண்ண அத்தனை பேரையும் கண்டுபிடிச்சு புடிச்சுட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் வெளியில சுத்திட்டு இருக்கான். ஆனா, அந்த ஃபேமிலி என்ன தெரியுமா? அவனுக்கு அந்த தண்டனை வாங்கி குடுக்கணுன்றதுக்காக பித்து பிடிச்சு பைத்தியமாயி சொத்துக்கள் எல்லாம் இழந்து, அந்த குடும்பமே இன்னைக்கு நடுத்தெருவுல இருக்கு. ஒரு பையன இழந்தது இல்லாம, இந்த சட்டத்தோட போராட முடியல. எல்லாம் யாரு? அட்வொகேட்ஸ் எல்லாம் ஒரு தப்பு பண்ணணும் போய் நின்னு ஒருத்தன கூட்டிட்டு வெளியில வராங்களே! எப்படி முடியுது? எவ்வளோ பெரிய பெயின் யோசிச்சு பாருங்க வந்துட்டு. இதே இந்த இந்த விஷயம்லாம் வந்துட்டு அவங்க குடும்பத்தில பாதிக்கப்பட்டிருந்தா முடியுமா? அப்படி என்ன பணம்? மனசாட்சிய கழட்டி விட்டுருது. அந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு என் குடும்பத்தில நடந்த மாரி சமுதாயத்தில சோசியல் மீடியாவுல செய்தி எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நியூஸ் ஓப்பன் பண்ணா வெட்டு, குத்து, ரத்தம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தன் மேலயும் வந்து 10 கேஸு, 100 கேஸ், 200 கேஸ்ன்னு எல்லாம் வச்சுக்கிட்டு வெளியில சுத்திட்டு இருக்கான். எப்படி முடியுது? ஒருத்தன் ஒரு முறை தப்பு பண்ணான்னு கேட்டீங்கன்னா, மறுமுறை பயப்படணும்ல. சட்டம் சரியா இருந்தா வந்துட்டு அவன் அடுத்த முறை ஒருத்தன் உள்ள போயிட்டு வெளிய வரான்னா பயத்தோட வரணும்ல. இன்னைக்கு சட்டம் சரியில்ல. சட்டத்த பாதுகாக்கிறவங்க சரியில்ல. என் கண்டென்ட்ல என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த சட்டம் இயற்றப்பட்டது நாட்டுக்காகவும், நாட்டு மக்களுக்காகவும் தான் பாதுகாப்பாக தான் சட்டம் இயற்றப்பட்டது. ஆனா, இந்த சட்டத்த வந்து யார் கையில ஒப்படைச்சிருக்காங்களோ, அவங்க தான் இந்த நாட்ட சீரழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து அரசியலும் எல்லாமே நிதியும் இருக்காங்க. தான் இருக்கு.
இந்த இந்த சட்டத்தை வந்து பாதுகாக்க சொல்லி யார் கையில ஒப்படைச்சிருக்காங்களோ அந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணி அவங்களுடைய நலனுக்காகவும் பண பேராசுக்காகவும் இந்த சமுதாயத்தை சீரழிச்சிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட குடும்பத்துக்குள்ள ஒரு பாதிக்கப்பட்டவனுடைய ஒரு வாழ்க்கையை தான் வலிகளோடு இந்த படத்தை நான் வந்து ஸ்கிரிப்டா பண்ணியிருக்கேன். பாதிக்கப்பட்டவனுடைய வலிகளை தான் நான் அதை படமா பண்ணியிருக்கேன். இவர் சஃபர் ஆனதுனால அந்த பெயின் அதுலேருந்து வந்த ஒரு கதையை தான் பிரதர் பண்ணியிருக்காரு. பட் அதுக்காக வந்து நான் இப்போ இவர் வச்சு சொல்கிறேன். நான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லா அண்ட் ஆர்டர் சொல்கிறாங்க. அந்த லா அண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா 90% பிரதர் சொல்கிற மாதிரி தப்பாக இருக்கலாம். ஒரு 10%ஓ இல்லை ஒரு மெஜாரிட்டி ஒரு 50% வாட் எவர் இட் இஸ் நல்லவங்களும் இருக்காங்க. ஸோ வி டோன்ட் அது நம்ம மோடரேட் பண்ணிட்டு எல்லாரும் கெட்டவங்க எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல வேண்டான்றது தான். என்னன்னா நல்லது நடந்து நல்லது தான். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கெடுதல் நடந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? இப்போ பிரதர் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்லையா இருக்கட்டும், ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சிபூலியில் ஒரு பொண்ணை வந்து இன்னும் பெட்ரோல் போட்டு ரேப் பண்ணி சாவடிச்சிட்டாங்க. பீகாரில் அங்கே ஏதோ ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளே புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம ஒரு புரிஞ்சுக்கிட்டு ஓகே நம்ம வீட்டில் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு கேர்ஃபுல்லாக இருந்தாவே எல்லா விஷயம் நல்லவா இருக்கும்ன்றது தான் ஒரு தாட் இருக்கும். பட் என்னன்னா எண்ட் ஆஃப் தி அந்த பெயின்ன்றது வந்து நமக்கு தான். அந்த இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லும் போது யூ கேன் ஃபீல் இட். பட் நம்ம சஃபர் ஆகிறது நம்ம தான் சஃபர் ஆகிறோம். அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த வலி வந்து இவர் சஃபர் பண்ணியிருக்கிறதுனால தான் அதுலேருந்து வந்த ஒரு கதை. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எங்க படம் சென்சார் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சென்சார் முடிஞ்சு யூஏ வந்திருக்குல்ல படத்துக்கு. ஸோ அவங்க பார்த்துருப்பாங்களா? பிகாஸ் ஒரு குழு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் படம் பார்த்து தான் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க எது நல்லது எது கெட்டது நல்லா இல்லைன்ற கூட நமக்கு பீப் வச்சுட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது ஸோ ஆப்வியஸ்லி அவங்க பார்த்து ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு யூஏ கொடுத்துருக்காங்க. ஏ கூட கொடுக்கல, யூஏ. ஸோ அதெல்லாம் அவங்க பார்த்துருக்கணும். பார்த்துட்டு மேபி தெரிஞ்சிருக்காது. இவங்க ஐ திங்க் பிரதர் அண்ட் ப்ரொடியூசர் மேலே கேஸ் வந்திருக்கு. ஸோ தேல் ரிவர்ட் பேக் ஆன் தட். டைரக்டர் சொன்ன மாதிரி 2 minutes ட்ரெய்லரை பார்த்துட்டு டோட்டல் படத்தை இது பண்ணுறது என்ன கண்டென்ட்னு உள்ள படத்தை வந்து பார்த்தா தானே தெரியும். ஓகே, அது முழுமையா அப்பதான் தெரியும் என்ன விஷயம் அப்படிங்கிறது. சில விஷயங்கள் நம்ம சினிமாவுக்காக வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்பதான் வந்து அந்த படம் அப்படிங்கிறது பாக்குறதுக்கு வருவாங்க மக்கள் அப்படிங்கிறது. பட் அது வந்து ஜஸ்ட் ஒரு கான்டெக்ட் தான். உள்ள வந்தாதான் நமக்கு என்னன்றது தெரியும். இது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சினிமான்றது ஒரு பெரிய பவர்ஃபுல் மீடியா. இந்த மீடியாவை எப்படி யூஸ் பண்றோன்றது தான் ஒன்று இருக்கு. அந்த வகையில சங்கர் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, உங்களுக்கு பர்சனலா எந்த சீன் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆன ஒரு சீன் படத்துல? நிறைய இருக்குங்க. பட் அதுல வந்து டைரக்டர் சொல்லுவாரு. ஏன்னா அது ஏன்னா நான் சொல்லக்கூடாது. அது என்ன பண்ண வச்சது இவரு தான். பட் அவரே சொல்லுவார் அடிக்கடி கார்ல வரும்போது கூட நீங்க சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா என்னன்னா அதாவது உயிரை பணைய வச்சே ஒரு சீன் பண்ணியிருக்கோம். உண்மையிலே பயங்கர ரிஸ்கான ஒரு சீன். கண்டிப்பா சினிமாவில் நீங்க இது வரைக்கும் அந்த மாதிரி சீன் பார்த்துருக்க முடியாது. வெரி டிஃப்ரெண்ட்டான ஒரு சீன். எக்ஸ்பிளைன் பண்ண தப்பில்லை. வந்து ஒரு ட்ரம் இருக்குல்ல, பேரல். அந்த பேரலுக்குள்ள வந்துட்டு அவர் பாடியே பேரல் டைட்டா இருக்கும். உள்ள இறக்க முடியாது. அந்த ட்ரம்முக்குள்ள அவர் இறக்கியாச்சு. பாடி போகாது. லைவா பண்ற ஸ்மோக் வந்துட்டு உள்ள ஸ்மோக் விட்டாச்சு. அதாவது ஒரு உண்மையை வந்துட்டு கொண்டு வரதுக்காக போலீஸ் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்துட்டு அது. ஏன்னா செகண்ட்ஸ் மூச்சு திணறல் ஆயிடுச்சுன்னா உயிர் பஸ்ட் அவுட் ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து போலீஸ் வந்து ஒரு உண்மையை வர வைக்கிறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதை வந்து அப்படியே லைவா ரிஸ்கா எடுத்தோம். ஒரு ஷாட் பார்த்தாவே தெரியும். ட்ரம்முக்குள்ள போட்டு முக்கிறதுல இருந்துட்டு அவர் திணறதுல இருந்துட்டு அந்த செகண்ட்ஸ் கணக்கு புகை வந்துட்டு அப்படியே ஃபுல்லா ஃபார்ம் ஆகிட்டு வரும். அவரால் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், ப்ரோ நீங்கள் வந்துட்டு டைட்டாக பிடிங்க, உங்களால் மூச்சு முடியாத டைம் வந்துட்டு எவ்வளோ டம் பிடிக்க முடியும் முடிச்சுங்க, டப்புன்னு நீங்கள் பஸ் அவுட் ஆகிட்டு வெளியே வந்துருங்க. வந்தீங்கன்னா அவங்க பண்ணிடுவாங்க. ஆமாம் வந்துடும். ஏன்னா பெரிய ரிஸ்க் என்னன்னு கேட்டால் ஃப்ரீயாகவும் இருக்காது, டைட்டாக இருக்கு. அவரால் எழுந்திருக்க கூட முடியாது. அவ்வளோ பெரிய ரிஸ்கான விஷயம் தான். சதி நடந்திருக்கு. இல்ல பிரதர், ஆக்சுவலி என்னன்னா பயங்கரமா ரிஸ்கான ஒரு அது நான் சொல்ல தெரியல. ஓவர என்னன்னா ஒரு ட்ரம் இருந்தது, அதுக்குள்ள இறக்கிட்டாங்க, சின்ன ஹோல் போட்டாங்க, அதுக்கு ஒரு டியூப் கொடுத்துட்டு ஸ்மோக் விட்டாங்க. மேல வந்து ஒரு 4-5 போலீஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஆக்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க. மூணு அந்த ஸ்மோக் மேல டாப் ஆங்கிள் கேமரா, இந்த மாதிரி ஒரு லைட் இருக்குல்ல, அந்த இடத்துல கேமரா இருக்கு, ட்ரம் இருக்கு. ஸோ அவங்க புஷ் பண்ணுவாங்க, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, திருப்பி தூக்குவாங்க. எனக்கு என்னன்னா ஒரு 5 minutes நான் சொன்ன பிரதர் ஒரு 10 seconds இருந்தா போதும்ட்டாங்க. நான் உள்ள போயிட்டு பார்த்தா ஓபன் பண்ண அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அவங்க வந்து அவங்க கொடுக்குற ப்ரெஷர் தெரியணும்ல. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க, அவங்க கொடுக்குற ப்ரெஷர் அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறத மறந்துட்டாங்க. நான் என்னடா இப்ப சொன்னார்ல, ஆவேசமா சில விஷயங்கள்லாம் சில விசாரணை பண்ணணும், அவங்கள
தண்டிக்கணும்னாருல அந்த தண்டனை இவர் மேல காமிச்சாங்க. சோ அதுதான் எனக்கு ஒன்னும் புரியல. என்னடா இது திறக்க மாட்டாங்க, என்னால மூச்சு அது ஸ்மோக் வருது. உங்களுக்கு இடம் இல்லைங்க பிரதர். இப்போ ஒரு ஓப்பன் பிளேஸ் இருந்தா ஓகே, அது ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த ரொம்ப ஒரு scene. கஷ்டப்பட்டது. உண்மையிலே பயத்தோட தான் எடுத்தது வந்துட்டு. நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க சார்? எப்படி இந்த ஸ்கிரிப்டுக்கு கரெக்டா சூஸ் இல்ல, பண்ணுவீங்க? தண்டனை இல்ல கொடுக்கறது சாரை மாஸ்டர். போயிட்டு ஆக்சுவலா ஹைதராபாத்ல போயிட்டு அவருக்கு ஸ்கிரிப்ட் போட்டோல பார்த்தேன். ம். போட்டோல பார்க்கும்போதே வந்துட்டு மாசா இருந்தாரு. சரி நேரடியா போலாம், எப்படி இருக்காருன்னு பார்க்கலான்னு போனேன். பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. ம். உண்மையிலே ஒரு அதான் என் கதைக்கு தேவையான ஒரு ஆப்ஷனான ஒரு ஹீரோ வந்துட்டு பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. சரி கதையை சொல்லலாம், கதையை சொல்லி கேட்டு அவரு ஓகேன்னாருன்னா ஓகே அப்படின்ற விஷயம். அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி 2 ஹவர்ஸ் வந்துட்டு ஃபுல்லா கதையை சொன்னோம். கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டார். ஓகே. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீன்ஸை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணோம். கதையில இதெல்லாம் புக் இதெல்லாம் சொல்லல. அதான் சொல்ல இல்ல இருக்குன்னு சொன்னாரா, இந்த மாதிரி சொல்லல. இவர் என்ன கிளவர் என்னன்னா கதையை சொல்லிட்டாரு டீட்டெயில்டா. நம்ம இன்ட்ராகேஷன் என்ன பண்ணுவோம், போலீஸ் இன்ட்ராகேஷன் அடிக்க போறாங்க, இல்ல உட்கார வச்சுப்பா ஏதோ இருக்கும்னு நினைச்சோம். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்காங்க. ராய்புரி ஏரியா சொன்னல, அங்க ஒரு விஷயம் பண்ணி விட்டாங்க. என்னன்னா ஒரு 6 மாடி ஆமா. இருக்கும். அங்க மாஸ்டர்லாம் ஃபைட் மாஸ்டர்லாம் இருக்காங்க. அதே மாதிரி பிரதர் சேஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி குதிக்கணும். அதுக்கு டூப்லாம் இருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் நான் உழைச்சி வசப்பட்டு என்னன்னா எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிடலாம்னா பிரதர் அதுதான் பிரதர் வேணும்னு சொல்லிட்டு என்ன ரோப் ரியாலிட்டி வேணும். ரியாலிட்டி வேண்டும் ரோப் கட்டி விட்டா நான் நினைச்சேன் ஓகே குதிச்சிடலாம். பட் அது என்ன பாத்தீங்கன்னா அங்க இருந்து குதிக்கும் போது லேண்ட் எல்லாம் கரெக்டா லேண்ட் ஆக முடியலன்னா அது ரிஸ்கி ஷாட். அது ஒண்ணு பண்ணோம். அதுல ராய்பூர் பெரிய ரிஸ்க். அது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா 2-3 இடம் வந்து தப்பிச்சிட்டாரு. என்னன்னா அங்க இருந்து கீழே வந்து பிளான் இல்ல நாடகம் வெளில வருது. என்னன்னா பயங்கர ரிஸ்க். உண்மையிலே டேஞ்சரான விஷயம் தான். வந்துட்டு லைவா பண்ணாரு. பண்ண வச்சுட்டோம். ஏன்னு கேட்டா சும்மா டிராமாட்டிக்கலா இருக்கக்கூடாதுன்றதுக்காக பார்த்து கேட்டா கேமரா அப்படியே டோட்டலி 3 கேமரா. கேமரா டாப்பு சைடு ஒன்னு வந்துட்டு Front. ஹீரோ வந்து ஃபாலோ பண்ண வந்துட்டு கேமரா வந்துட்டு அங்கிருந்து விழுவார். விழுந்ததும் பார்த்துன்னு கேட்டா ஒரு குட்டி யானை இருக்குல்ல, அது பார்த்துன்னு கேட்டா தண்ணி கேன் எடுத்துட்டு வரும். தண்ணிக்கான எடுத்து வரும். அது மாதிரி லேண்ட் ஆகும். வரது என்னாச்சு, அந்த ஆங்கிள் இருக்குல்ல, பாடி ஆங்கிள் ஒரு ஷாட்ல பார்த்தீங்கன்னா நேரா வந்துட்டு வண்டி வந்து கரெக்டான இதுக்கு வரல. ஐயோ. அந்த ஆங்கிள்ல வந்துட்டு இறங்கிட்டாரு. பண்ணாதீங்க. அதான் பண்ணிட்டேன் பிரதர். அந்த ஆங்கிள்ல அப்ப வந்து வடிவேல் காமெடி ஆமா. மாதிரியா இருக்கும்போது. அந்த ஆங்கிள்ல வந்து உடனே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, ரோப் வந்துட்டு நாங்க கண்ட்ரோல் பண்ணி புடிச்சிட்டோம். இல்ல, இல்லன்னா என்னன்னா, அது வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிருந்தாங்கன்னா 3-4 வாட்டி ட்ரை அதுக்கு ஒரு case பண்ணிருக்கீங்க அவரை. போட்டிருப்பாங்க இப்போ. எல்லாம் plan ரெண்டு டைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஷாட்ல ஓகே 2 வாட்டி ட்ரை பண்ணா நாளை காலி பண்றதுக்கு 2 வாட்டி ட்ரை பண்ணிருக்காரு. இப்படி சொல்றாங்க. பணைய வச்சு வந்துட்டு எங்க ஹீரோ வந்துட்டு இந்த படத்துக்கு கோஆபரேட் பண்ணிருக்காரு. நாளைக்கு வந்து உங்க வக்கீல் இவர் மேல கேஸ் பண்ணுங்க. பிரேம் சார் பத்தி சொல்லணும்னா அவர் எதுவும் actually பண்ணல. என்னன்னு கேட்டா எனக்கும் சாருக்கும் பயங்கரமா கான்ட்ரஸ்டிவா இருக்கும். வந்து ஒரு சீன் சொல்லும் போதே சார் இந்த மாதிரி சார் மாசா வரீங்க சார், இப்படி பண்றீங்கன்னா அவர் வந்து போலீஸ் ஃபேமிலி, ஆமா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் A to Z அவருக்கு தெரியும். சங்கர் சார் இதை பேசக்கூடாது, இப்படி ஒரு இல்ல ஸ்கிரிப்ட் கூட பிரதர் சார்ட்ட டைலாக் வந்துரும். ஒரிஜினல் போலீஸ் ஸ்டேஷன் ஆமா. ஃபீலிங்கா அப்ப இருக்கு. ஒரு கமிஷனர் ஆபீஸ் வந்துட்டு நீ சொல்ற மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்க பாரு, இப்படிதான் வருவான், இப்படிதான் உட்காருவான், இப்படிதான் பேசுவான். நான் சினிமாட்டிக்கலோ சார் இப்படி வரீங்க சார், மாசா வரீங்க சார், வந்து உட்காருங்க சார், எந்த கமிஷனரும் இல்ல அவர் ஆக்சுவலா நல்லா காப்பாத்திட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ரியாலிட்டியா எப்படி ஒரு police என்னன்னா, officer இருப்பாரு. அப்ப எனக்கு ஒரு ஆதங்கமா இருக்கும். என்னடா இது நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு. இவரு ஒரு டைரக்டர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க, நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். இல்ல இல்ல இவரு நடக்காதுங்க. ஆனா உண்மையிலே அது அவுட் வந்து பார்க்கும்போது அப்படியே ஸ்டைலிஷ்டா ஒரு கமிஷனர்னா எப்படி இருக்கணும், அது அவ்வளவு அற்புதமா நீங்க படம் பார்க்கும்போது பாருங்க. உண்மையிலே மனசுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் வந்துட்டு சொல்றாங்கன்னா நிச்சயமா ஒரு டைரக்டர் வந்துட்டு அப்சர்வ் பண்ணன்ற விஷயமே எனக்கு அவுட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அவ்வளவு பர்ஃபெக்ஷனா இருக்கு. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க நீங்க கேளுங்க. அதாவது அவங்க பார்க்கும்போது நினைச்சேன் அந்த போலீஸ்ன்ற கேரக்டர்ன்றது ரொம்ப ஆப்டா அவங்களுக்கு செட் ஆகுதுல. இப்போ நம்ம காக்கா காக்கலும் சூர்யா சொல்லுவாரு, நான் வந்து ஒருத்தர் ட்ரைனிங் எடுத்தேன், டிஜிபி சார்ட்ட வந்து ட்ரைனிங் எடுத்தேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த படம் ஃபுல்லா நம்ம இதாகிறது. நீங்க எப்போ போலீஸ் கேரக்டர் இருந்தாலும் வந்து அந்த பெர்ஃபெக்ஷனிசம் சார் சொன்ன மாதிரி வந்து ஃபேமிலியே போலீஸ் இருக்காங்கல்ல சார். அது யாருக்கு நீங்க கத்துப்பீங்க, என்ன விஷயம் எல்லாம் கத்துப்பீங்க? இல்லைங்க, இப்போ நம்ம ஒன்று அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயம். இன்னொன்று, என்னோட ஃபாதர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் தான் இருந்தாங்க, டிஎஸ்பி அப்பா இருந்தாங்க. ஸோ அப்பாவை பார்த்த விதங்கள், அப்புறம் இப்போ நான் மூவ் பண்ணும்போது எப்படி எப்படி இருக்காங்க. ஏன்னா அப்பா போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது ஸ்டேஷன்லாம் போகும்போது கூட சும்மா சின்ன பசங்களாம் நாங்கள் போய் பார்க்குறதில்ல, எப்படி டீல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து அது அப்படியே மனசுக்குள்ளே இருந்தது, வெளியில் வர்றது தான். அண்ட் நிறைய படங்கள் பண்ணும்போது அதை இம்ப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். அப்ளை பண்ணிவிட்டு
நம்மளால என்ன தத்ரூபமாக எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ, எக்ஸாஜரேஷன் இல்லாமல் பண்ண முடியாது. எக்ஸாஜரேஷனோட கொஞ்சம் ரியலிசமும் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் ஸ்க்ரீனுக்கு. நம்ம அதாவது என்ன சொல்கிறது, அப்படியே ஜெயிலுக்குள்ளே வந்து கைதி அடிக்கிறதுக்கு ஜெயிலை பிச்சு வெறிஞ்சிட்டு உள்ளே போய் குத்துனா எப்படி இருக்கும்? அது ரியலிசம் கிடையாது, திறந்து தான் உள்ளே போக முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும். ஆஸ் அ டைரக்டர் தலையீடுன்றது வந்து அதாவது கொஞ்சம் இன்புட்ஸ் தானே தவிர நீங்க இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் சின்ன சின்ன டைலாக்ஸ் கூட பிரதர் வந்து நல்ல டைலாக்ஸ் எழுதுவார். வசனமெல்லாம் இவர் தான் லிரிக்ஸ் கூட எழுதியிருக்காரு. எங்களோட சீன்ல டைலாக்ஸ் ஒரு நல்ல ஒரு 2-3 பக்கத்துக்கு இருந்தது. அந்த டைலாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன தேவைப்படுதோ அது வந்து அழகா உட்கார்ந்துட்டு நாங்களாம் உட்கார்ந்து பிரதர் சொல்லுவார், இது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க மாத்துறதுக்கு விதம் உங்களுக்கு அவருக்கு சான்ஸ் கொடுப்பாரு. இவரோட ஆர்டர் போட நான் பார்த்திருக்கேன், இருந்து நான் அப்சர்வ் பண்ணுவேன். வர இல்ல இஸ் a கிரியேட்டருங்க, அதுக்கு நம்ம உள்ள போய் தலையிட முடியாது. நம்ம இது as a டீம் நம்ம ப்ராடக்ட் எப்படி வருதுன்னு தான் பார்க்கணும். இதுல நான் பெரியாளா நீ பெரியாளான்றது கிடையாது, இது அவருடைய குழந்தை. ஸோ அவர் சொல்றபடி தான் நாங்கள் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் கேட்கணும். ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது இதில் பெட்டர்மெண்ட்டுக்கு என்ன இருக்குது? இப்போ ஒரே விஷயத்த வளைச்சு ஒரு பெரிய ஒரு சினிமான்றது இப்போ வந்து நீங்கள் 3 ஃப்ரேமுக்கு மேலே நீங்கள் அழுதிங்கன்னா ஐயோன்ட்டு வெளில போயிடுவாங்க. அவ்வளோதான், டே போதுண்டா அப்படின்றவானுங்க இல்லையா? இது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரே சீனில் வந்து சுற்றி அதே பிளாக்கை வேற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். சீன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எனி ஃபிலிம் எந்த படம் இந்த படம் இல்லை, எந்த படமாக இருந்தாலும் டைரக்டர் கொடுக்கறத டைரக்டரோடையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி இது பேசலாமா, இது என்ன பண்ணலாம், கலோக்கியெல்லாம் இது என்ன பண்ணிக்கலாம். இப்போ கூட அப்படிதான் நல்ல உட்கார்ந்து இம்ப்ரூவேஷன் நடக்கும். எங்களுக்கு ஷூட் போறதுக்கு முன்னாடியே பிரதர் வந்து கூப்பிட்டுட்டு பிரதர் சீன் பேப்பரை பார்த்துட்டு பிரதர் இப்படி இருக்கு இவரும் உட்கார வச்சுட்டு ஸோ வில் ஒர்க் இட் ஆன் தட் வே. அதே மாதிரி ஆக்டிங் நான் இன்ட்ராகேஷன்ல எனக்கு பெரிய டயலாக் இருக்காது, பிரதர் பேசுவார், நான் கொடுப்பேன். ஐ நோட்டிஸ் them வெரி கிளியர்லி. நான் திருப்பி ஏதோ பக்கத்தில் உட்காந்து சொல்லல, ரொம்ப செட்டில்டு ஆக்டிங். ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னா வந்து எப்படின்னா ஒரு அடாத விடியா இருக்கும், அப்படிலாம் இருக்காது, ரொம்ப செட்டில்டாக பண்ணுவார். அது ரொம்ப இம்பாக்ட் இருக்கும் அந்த கிரியேட் ஆகும்னா. சொன்னா அண்ணா எப்படின்னா அப்படின்னா லைக் திஸ் ஹவ் வி ஹேவ் டு பெர்ஃபார்ம். நம்ம வந்து சினிமான்றது பிகாஸ் இது பிக் ஸ்க்ரீன் 70mm பார்த்துட்டு இருப்போம், கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டா கூட ஓவர் ஆயிடும். பட் அண்ணன் வந்து நான் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணீங்க, சீரியஸா சொல்றேன். சின்ன சின்ன விஷயம் வந்து தெளிக்க விட்டாரு, ரொம்ப நல்லா பண்ணாரு. வள்ளுவன் படம் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா ஏன் நான் பார்க்கணும்? கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா எல்லார் வாழ்விலையும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை வந்து நம்ம படமா பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இந்த படத்தை வந்து எல்லாருமே பார்க்கணும். எல்லாருடைய பாதிப்பு, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதோட ஒரு தாக்கம் வந்துட்டு உங்களை வந்துட்டு கண்டிப்பா டச் பண்ணும். இது மாதிரி எல்லார் மனசையும் டச் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்கிரிப்ட் கண்டிப்பா இருக்கும். கமர்ஷியல் அண்ட் சென்டிமெண்ட் அண்டு ஸ்க்ரீன் பிளே, த்ரில்லர் எல்லாமே இருக்கும், என்டர்டைன்மெண்டா இருக்கும். எங்க தெலுங்கு ஸ்டைல்ல சொல்லணும்னா ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, சாங் வேணுமா சாங் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆடியன்ஸுக்கு என்டர்டைன்மெண்ட் 2 ஹவர்ஸ்ல வந்தான்னு கேட்டனா அவன் 1008 பாரத்தில் வந்து உட்காருவான். அதில் வந்துட்டு அதை 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போவான். ஒரு விஷயம் பாட்டு கேட்டுக்கலாம், நீங்கள் வந்துட்டு தண்டாஜிகிரி சர்டிஃபிகேட்னு ஒரு சாங் கேட்டுருக்கலாம், நல்ல வரவேற்பு அந்த சாங்கு. 3 சாங், 3மே 3 வெரைட்டியில் இருக்கும். எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். சும்மா வந்தாங்க எல்லாரும் மாதிரி குத்துப்பாட்டு டானா பாட்டுனா அப்படி இல்லாம சிக்மங்களூர் சாங்கும் இருக்கு, அதுல புலி அதுலயே ஒரு மெசேஜ் இருக்கு, தனியா போனீங்கன்னா கவிட்டு போயிடும். அதுல ஒரு நல்ல அழகான ஒரு கண்டென்ட் தான் சொல்லியிருப்போம். நெத்தி காசு ₹1 உனக்கு இல்ல நிரந்தரம், மண்ணை போட்டு மூடி விட்டா ஊரே உன்னை மறந்துரும், மனுஷனோட வாழ்க்கையெல்லாம் இப்படித்தானே முடியுது, எப்படி வாழ வேணும்னு திருக்குறள்ல இருக்குது, லைஃப பண்ணு ஜாலி ராவா விட்டா காலி, பண்ணாதீங்க கேலி நான் போதையான வாலி, குடிக்காதீங்கன்றதுக்காக ஒரு தத்துவம் சொல்லியிருக்கோம். குடிக்க காரணத்தை சொல்லி நமக்கு நாமே வச்ச கொல்லி, புரிஞ்சுக்கடா முதல்ல, போதையில பாத மாதிரி போகுறீங்க, நாசமாத்தான் ஆகுறீங்க, என்ன இருக்கு இதுல, குடிய கெடுக்க முன்னு பாட்டில இருக்கும், தெரிஞ்சுக்கிட்டே ஜனங்க போய் வாங்கி அதை குடிக்கும். பாப்பா பாட்டி ஒன்று எழுதினார் இவரும். இதுல கருத்து என்னன்னா ராவா குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி நல்ல அற்புதமான ஒரு தத்துவமான காலம். எல்லாருக்கும் ஒரு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லணும். சினிமா அதுதானே சினிமா, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பார்த்து ரசனையா பண்ணியிருக்கிற சினிமா வள்ளுவன். நீங்க சொல்லுங்க, வள்ளுவன்ல பாட்டா இருக்கிறதுக்கு அந்த படம் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டதே வந்து இந்த டைட்டில் கேட்டோடனே ஒத்துக்கிட்டேங்க. வள்ளுவன் சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதே நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்.
சொல்லிட்டு இது என்ன சொல்கிறது, பெரிய அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்லாம் நான் சொல்லலை. இது என்ன ஒரு அநீதியை தட்டி கேட்குற ஒரு விஷயத்த என்ன ஏதுன்றதை டீட்டெயில்டாக அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு நாங்கள் எல்லாம் உள்ள இருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இன்னும் படம் பார்க்கல. டெஃபினட்டாக வந்து பார்க்குற ஜனங்களுக்கு அவங்க கொடுக்குற காசுக்கு இது நிச்சயமாக நியாயம் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த படத்துக்கு தடை விதிக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? தடை விதிக்கிறான்னா பேஸ் பண்ணி தான் அவன் படம் பார்க்க சொல்லணும். படம் பார்த்தாங்கன்னு கேட்டா இது இந்த மாதிரி ஆர்வத்துல தான் யாரும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆர்வமா இருக்காதீங்க. வந்துட்டு ஒருத்தர் ஒரு கண்டென்ட் சொல்றான்னு கேட்டா நீங்க முழுசா பாருங்க. ஒரு 2 நிமிஷம் கண்டென்ட்டை பார்த்துட்டெல்லாம் நீங்க முடிவு பண்ணாதீங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் ஏது பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கு மேல சென்சார் இருக்கு. சென்சார் இருக்கு. படம் பார்க்குறாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் ஃப்ரேமா பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கட்சி கொடுக்குறாங்க. இது பண்ணக்கூடாதுன்ற ஒரு சட்ட ரீதியான ஒரு விஷயம் வந்து சென்சார்ல இருக்கு. அவங்களெல்லாம் பார்த்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்த பின்னாடி தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ்க்கு வருது. 2 நிமிஷத்துல பார்த்துட்டு இது இப்படி பண்ணியிருப்பான், அதை அப்படி பண்ணியிருப்பான், சட்டத்தை இப்படி பண்ணியிருப்பான், அப்படி பண்ணியிருப்பான்ட்டெல்லாம் இந்த மாதிரி ஆர்வத்துல வந்துட்டு பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றேன் வந்துட்டு. சீன்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நம்ம அந்த சீன் நடிக்கும் போது சில சீன்ஸ் எல்லாம் ஏன்டா நடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் கூட சிலது வரும். பட் இதில் எல்லாமே வந்து சீன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. முதல்ல படம் ரிலீஸ் ஆகி நிச்சயமா உங்களுடைய எண்ணங்கள் வந்து வெற்றி பெறதுக்கான வாழ்த்துக்கள். இந்த Okay, படம் thank you, மூலியமா thank வந்து you. அது நிச்சயமா வெளியே வரும். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நிறைய கான்செப்ட் இருக்கு. இதுக்கு அடுத்து வந்து நிறைய வச்சிருக்கீங்க. உங்களுடைய கதையில இருந்தே தெரியுது எவ்வளவு கான்செப்ட் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மை கதையை பேஸ் பண்ணி வரக்கூடிய கண்டிப்பா, கண்டிப்பா. விஷயங்களா இருக்கிறதுனால நிச்சயமா இன்னும் அடுத்து நிறைய படங்கள் பண்ணுங்க. அது வரணும் தேட்டருக்கு. எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வள்ளுவன் படத்தை. ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தேங்க்யூ. அண்ட் போறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் டைரக்டர் வந்து, ஏன்னா டைரக்டர் நினைச்சாதான் அந்த ஒரு நல்ல கதையை கொண்டு வர முடியும். ஒரு நல்ல கதையை பண்ணியிருக்காரு. ஸோ தயவு செய்து, ஏன்னா அதே மாதிரி ஆஸ்திரேலியா இந்த ப்ரொடியூசர் ஷைலு ராஜேந்திரன் சொல்லிட்டு அவரும் ரொம்ப பேஷனட் புது ப்ரொடியூசர். அவர் இது பிசினஸ் மேன். அவர் வந்து அங்கிலேருந்து வந்து இவரை நம்பி ஒரு படத்தை எடுத்திருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இனி சினிமா எடுக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. பணம் போட்டு படம் எடுக்கிறது கம்மியாயிடுச்சு. அப்படிப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் நம்பி, இவரை நம்பி, எங்களை நம்பி ஒரு படம் போட்டு எடுத்திருக்காங்கன்னா நீங்கள்லாம் கண்டிப்பா அந்த தியேட்டருக்கு வந்து பார்த்தாதான் ஓடிடில வரும், நம்ம ஓடிடில பார்த்துக்கலாம் அப்படின்னா சின்ன படம் காலி ஆயிடுங்க. ஓகேங்களா? இந்த மாசான படங்கள்லாம் நம்ம தியேட்டர்ல பார்க்கணும். அதனால தயவு செய்து நான் சொல்றேன், ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன், ஃபிலிம்ஸ் தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேற. ஸோ தயவுசெய்து தியேட்டருக்கு வாங்க. 12ஆம் தேதி எங்க படம் வள்ளுவன் ரிலீஸ் ஆகுது. ஃபேமிலியோட வந்து பாருங்க. கண்டிப்பா நிச்சயமா உங்களை எல்லாம் என்டர்டெயின் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஓடிடில பாருங்க. ஓடிடில ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்னென்ன குறைகள் இருக்குன்றது ஓடிடில பார்த்து எங்களுக்கு திருப்பி இங்க ஃபீட்பேக் கொடுங்க. பட் தியேட்டருக்கு வந்து கண்டிப்பா பார்த்துருங்க. தேங்க்யூ பிரதர். கண்டிப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு வந்து பார்த்துட்டு உடனே அதுக்கான ரிவ்யூ வந்து Thank you. கொடுப்போம். அதை அவங்க ஷேர் பண்றேன். தேங்க்யூ. நிச்சயமா வந்து அது நல்லபடியா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. Okay, thank you. தேங்க்யூ.